இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகள் புறமுதுகிட்டு ஓடிய காட்சியை தமிழ்நாடு பார்த்துவிட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். பெயருக்கு தான் வளர்ச்சியடைந்த பட்ஜெட், ஆனால் அதில் ஒன்றுமில்லை. மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பையும் ஏமாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். சவால்களை சந்திக்க புதிய ஆராய்ச்சிக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் பேசியுள்ளார். பல மடங்கு வளர்ச்சி பெறும் துறையாக மாறப்போகும் விண்வெளித்துறை என்று தெரிவித்துள்ளார். வருகிற 11ஆம் தேதி வள்ளலார் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தவறினால் மதுபானம் விற்பனை விதிகளின்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தால் போலீசார் விழிப்புணர்வில் இறங்கியுள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற சாரண சாரணியர் வைர விழாவில் கடலூர் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சிதம்பரத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டாலும் அம்மா மருந்தகங்கள் தொடர்ந்து செயல்படும் என கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மை பாரத் நேரு யுவகேந்திரா சங்கதன் ஏற்பாடு செய்த 16வது பழங்குடி இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி சென்னையில் நேற்று தொடங்கியது. பழங்குடியின் இளைஞர்களுடன் கவர்னர் RN ரவி நடனமாடியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நேற்று நடைபெற்ற மத்திய அரசுக்கு எதிரான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசிய போது, கடந்த வாரத்தில் வருந்தத்தக்க 2 சம்பவங்கள் நடந்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை 8 மணி அளவில் தொடங்கி நடந்தது. இதில் தொடக்கம் முதலே திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் முன்னிலை பெற்றார். இந்த நிலையில் 20 சுற்றுகள் முடிவில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் 1,15,709 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தமிழிசையின் ஆசை தமிழ்நாட்டில் நிறைவேறாது என்று திருமாவளவன் பேசியுள்ளார். ஈவேராவை விமர்சித்ததால் ஓட்டுகள் குறையவில்லை என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றிக்கு டிடிவி தினகரன், GK வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நல்லாட்சிக்கான நற்சான்றிதழ் தான் ஈரோடு கிழக்கு வெற்றி என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போலி வெற்றி அடைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கவர்னர் ரவியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர்களை நம்மை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். எதிர்க்கட்சிகள் இல்லாத ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. நாம் தமிழர் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. பெரியார் மண்ணில் பெரும் வெற்றி பெற்றுள்ளோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழக மக்களுக்கே அல்வா கொடுத்து விட்டார் ஸ்டாலின் என்று பேசியுள்ளார். திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் 17 வயது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக உதவி பேராசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் தமிழக அரசு சார்பில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிற நிலையில் ஒரே ஆண்டில் ரூபாய் 9 கோடி மதிப்பிலான கடத்தல் ரேஷன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான P. வில்சன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்துள்ளார். தமிழ்நாட்டில் 2024-25 நெல் கொள்முதல் பருவத்தில் இதுவரை 11,98,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை விட 3,50,000 லட்சம் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் J. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவியின் உயிரை பறித்த உருவக்கேலி, உறவினர்கள் போராட்டம். பள்ளி கழிவறையில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களை படிக்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்று அமைச்சர் கோவி செழியன் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கலவரம் பண்றோம்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்றாங்க என்று சாம்சங் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 7வது மலர் கண்காட்சியை அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கருணாநிதி வசனம் கவிதை ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. சமூக ஊடகங்கள் மூலம் இதுபோன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் அவ்வப்போது வெளிச்சத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. புதுக்கோட்டையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மாற்று முடிவை எடுப்பார்கள் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் P. சண்முகம் தெரிவித்துள்ளார்.
தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அதோடு மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிற நிலையில் 14 மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம் செய்துள்ளது. கேரள மாநிலம் மூணாறில் குளிர்காலம் முடிவுக்கு வரும் நிலையில் நேற்று வெப்பநிலை முதன்முறையாக -°C எட்டியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை விறுவிறுப்பாக நடைபெறும் நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கொண்டு செல்வதில் ஏற்பட்டுள்ள குளறுபடியால் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் மலை போல் தேங்கி கிடப்பதால் விவசாயிகள் கவலையுற்றனர். சென்னை மணலி புதுநகரில் வேலைக்கு வராததை கண்டித்ததால் மேலாளரை இளைஞர்கள் கத்தியால் அடித்து கொலை செய்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் வெளியே நட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என தமிழக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சம்பளப்பட்டியல் வழங்குவதில் குளறுபடியால் வருமான வரி கணக்கு தாக்குதல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் உள்ளிட்ட 5 விரைவு ரயில்களில் பழைய பெட்டிகளே பயன்படுத்தப்படுவதால் துருப்பிடித்த ஜன்னல்கள், தேய்ந்து போன இருக்கைகள், துர்நாற்றம் வீசும் கழிப்பறைகள் என பிரச்சினைகள் தொடர்வதாக பயணியர் புகார் கூறுகின்றனர். வால்பாறை எதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே ஒற்றை யானை செல்வதற்கு வசதியாக செக் போஸ்ட் திறக்கப்பட்டுள்ளது. திருச்சி, புதுக்கோட்டையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். திருச்சிக்கு இன்று துணை முதல்வர் வருகை தந்து பறவைகள் பூங்காவையும் திறந்து வைக்கிறார். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றிக்கான காரணம் பிரதமர் மோடியின் திட்டங்கள் மக்கள் மனதை தொட்டுள்ளது என்பதுதான் என பாஜக தேசிய குழு உறுப்பினர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் தற்போது தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்கின்ற நிலையில் ரோப்கார் சேவை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் கள்ள ஓட்டு போடுவது அவ்வளவு எளிதல்ல. தேர்தல் கமிஷன் கெடுபிடியாகவே உள்ளது. நியாயமான முறையில் இத்தேர்தலை திமுக அணுகியது. தேர்தல் நியாயமாக நடந்தது என தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் கூறியுள்ளார். டெல்லியைப் போல தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட மக்கள் விரும்புகிறார்கள் என்று EPS கருத்து தெரிவித்துள்ளார். தங்களது ஆதரவு இல்லாத மாநிலங்களுக்கு கிள்ளி கொடுக்கும் மனநிலை கூட பாஜகவுக்கு இல்லை என்று திமுக துணை பொதுச் செயலரும் திமுக மக்களவை குழு தலைவருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். ரயிலில் தனியாக செல்லும் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே போலீஸ் SP ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். காட்பாடி அருகே ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி ரேவதியின் கருவில் 4 மாத சிசு இருந்ததால் பாதுகாப்புடன் அகற்ற மருத்துவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஈகோவை கைவிட வேண்டும் என்று திருமாவளவன் மதுரை விமான நிலையத்தில் பேசியுள்ளார். மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 ஊக்கத்தொகை வழங்கும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களால் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக துறையின் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக உள்ள தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பது ஏன் என்று முதல்வர் மு. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வாசிப்பின் வழியாக உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று திமுக மக்களவை குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகாண்ட் மாநிலத்தில் 7 நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றது. 2வது ஒருநாள் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோத உள்ளன. கட்டாக்கில் இன்று 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. ISL தொடரில் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னையின் FC, ஈஸ்ட் பெங்கால் FC அணிகள் மோதின. இதில் சென்னையின் FC 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. 5 ஆண்டுகளுக்கு பின் வந்த ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு. கடன் வாங்கியவர்களுக்கு நிம்மதி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ₹63,560க்கும் 1 கிராம் ₹7,945க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.